சபை பல நாட்டு மன்னர்கள் ஒன்றாக கூட இருக்கும் சபை. இப்பேற்பட்ட சபையில் நாட்டு மழை வந்தவன் அவளை போய் கட்டுப்படுத்தி அவ யார் சாதாரண மனவனா? அவ ஒரு தாசி வேசி விபத்தாரி வஸ்தரியோடு அண்ணா ஐயா ஐயா ஆமாண்ணா ஐயா அண்ணா அவங்களை பார்த்து தாசி வேசின்னு சொல்றாரு. அண்ணா நான் தாசியா, நான் வேசியா, நான் விபச்சாரியா, நான் தேவடியாளா? என்னை பார்த்து அவ தேவடி ஒன்று சொல்லல, சத்தியமா நான் வீரோட இருக்க மாட்டேனா? தளபதிக்கு வந்த சோகமா இது. உங்கள் ஆட்சி என் தங்கச்சி பார்த்து தாய்ச்சி பேசிட்டு தர்மமா முத்தழகி இது உன்னுடைய மஞ்சள் நீராட்டு விழா. இந்த விழாவில் எத்தனை நாட்டு மாமன்னர்கள், இளவரசர்கள், கவிபாடும் கவிஞர்கள், பேர் அறிஞர்கள் அமர்ந்திருக்கும் எப்பெரும் சபையில் அண்ணனை கரம் நீட்டி அழைத்து விட்டாய். இது தவறு. இதை விட மாபெரும் தவறு ஒன்று செய்திருக்கின்றாய்.
என்ன தெரியுமா? தவறு உன்னுடைய நாட்டியம் மஞ்சள் செய்தார். நீராட்டி விழாவில் எத்தனையோ பெண்கள் நாட்டியம் ஆடினார்கள். அந்த நாட்டியம் சரியில்லை என்பதற்காக இந்த பெண் நாட்டியம் ஆடினால் இவள் சிறப்பாக நாட்டியம் ஆடினாள் என்பதற்காக நீ எப்படிப்பட்ட பரிசு தெரியுமா? நீ பிறந்தவுடனே முத்துக்களை எடுத்து ஆரமாக கோர்த்து உனக்கு அறிவித்து முத்தழை என்று பெயர் வைத்தார்களே, அப்படிப்பட்ட முத்தாரத்தை பரிசாக கொடுத்த இந்த பெண்ணை பார்த்து எப்பெரும் சபையில் தாசி வேசி விபச்சாரி என்று குறைத்தது மாபெரும் தவறு. அதற்காக இவர்கள் முன்னிலையில் இந்த பெண்ணிடத்தில் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன வார்த்தை உரைக்கின்றேன் அண்ணா, நம்முடைய தங்கை அண்ணா இந்த சத்தியவரி நாட்டு இளவரசி. அவ எனக்கு கீழே என்னுடைய அரண்மனையில எனக்காக நாட்டியம் ஆடப்படுகிறார். அவளிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பதா? உனக்கு என்ன ஆச்சு? என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. முத்தழகி, இது அண்ணனின் கட்டளை அல்ல, என் நாட்டு மன்னனின் கட்டளை. அறியாதேக மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். 1000 வார்த்தைகள் உரைத்தாலும் சரி, என்னுடைய அண்ணனின் கட்டளையாக இருந்தாலும் சரி, என் நாட்டு மாமன்னனின் கட்டளையாக இருந்தாலும் சரி, என்னால் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது. முடியாது. தவறு செய்து உனக்கு ஏனா என் மீது இத்தனை பெரிய கோபம்? அண்ணா, உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து மனம் மாறி வதைப்பதென்ன? யானே துடிப்பதென்ன?
தம்பி பேசுறாங்க நாட்டின் இளவரசி நாங்கள் யார்? நீங்கள் கொடுக்கும் ஊதியத்தை கொண்டு பிழப்பை நடத்தக்கூடியவர்கள். ஆனால் நீங்க என்ன பேசினாலும் தப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு சமாசாரம், என் தங்கச்சி மேற்பட்ட மாபெரும் சபையில தாசி பேசுன்னு கேட்டல. என் தங்கச்சி எவங்க யார் கட்டுவான்? எவன் கட்டுவான்? என் தங்கச்சி நல்ல ஒரு நீதி ஓணும். சபையில் என்னுடைய தங்கை உன்னுடைய தங்கை கேவலப்படுத்தி விட்டார். இனி யாரும் உன்னுடைய தங்கை உன்னுடைய தங்கை வாழ்க்கை வீணாய்விடும். அப்படி என்றால் நீ கெட்டு விட்டாய். சரியான தீர்ப்பு நான் உரைக்கின்றேன். எப்படி தெரியுமா? உன்னுடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன். நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. குறுக்கட வச்சோம். அப்படியா? கொத்தழகி போயங்க. நான் வரலண்ணா. என்னால வலி தாங்க முடியலண்ணா. அடிக்காதீங்க. அடிக்கலவா? அடிமாட்ட வாமா. அடிமாட்ட வாமா. அடிக்கவே மாட்டேன். உண்மையாகவே அடிக்க மாட்டேன். அண்ணா அடிக்க மாட்டேமா? அண்ணனை நீ அடிச்ச. ஆனா இப்ப தப்பு எடுத்துக்கல. ஏன் தெரியுமா? சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நான் வீட்டு விளையாடுவேன். விளையாடுறப்ப மாறினது வரைக்கும் அடிப்பேன், காரித்துப்போம், அது மாதிரி இருக்கிறோமா. மன்னிப்பு கேட்கணும். நீ மன்னிப்பு கேட்கலையா தெரியுமா? நம்முடைய பரம்பரையில் பிறந்தவர்கள் யார் காலையில் வந்து மன்னிப்பு கேட்டவன் பழக்கமே கிடையாது. நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? சரி, அதை விட்டுருமா. மடி இந்த சபையில அந்த பெண்ணை கேவலப்படுத்தி விட்டாய். இனி யாரும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டார்கள். அந்த பெண்ணுடைய அண்ணன் நினைத்து நீதி கட்டார். அதனால் தீர்ப்பளிக்க வேண்டியதாலே இந்த ஒரு மன்னனின் கடமை, உங்களுடைய கடமை. ஆமா, நானும் ஒரு தீர்ப்பளித்து விட்டேன். என்ன தீர்ப்புனா? எப்படிப்பட்ட தீர்ப்பு தெரியுமா? சொல்லுங்க. இந்த பெண்ணை நானே திருமணம் செய்து கொள்வதாக தீர்ப்பளித்து நீங்க ஒரு நாட்டுக்கு மாமன், அவ சாதாரண நாட்டைக்காரினா. அவளுக்கு உங்களுக்கு ஏறி வைத்தாலும் எட்டவே எட்டாது. அவளை மறந்துடுங்கடா. உங்களுக்கு மனைவியாக அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்நாட்டுக்கு மகாராணியாக அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இந்த பெண்ணுக்கு தகுதி ஏற்படுத்தி யார் தெரியுமா? இந்த சபையில் அந்த பெண்ணை கேவலமாக பேசுகிறதா நான் ஏன் இந்த முடிவு எடுக்க போறேன்? அதனால இவளை நான் திருமணம் செய்து கொண்டால் இவள் என்னுடைய மனைவி. உனக்கு என்ன தெரியுமா? உனக்கு அண்ணி ஆகணும். அதனால ஒரே ஒரு வார்த்தை இந்த சபையில அண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. அன்னைக்கு போவோம். அவளை அண்ணி என்று அழைப்பதா? இதுதான் உங்களுடைய முடிவா? இந்த முடிவில் மாற்றமே இல்லையா? இதுவே முடிவும் இதுவே. இதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லையா? அண்ணா, இதுதான் உங்களுடைய முடிவு. இதுதான் உங்களுடைய முடிவு என்றால் அவளை என்னால் அண்ணி என்று அழைக்க முடியாது. என்னோட எத்தப்ப குடிச்ச நாய் நீ இருந்தால் இவ அண்ணின்னு சொன்னா அரண்மனைக்குள்ள இல்லன்னா இவையை கண்ணில் படக்கூடாது. அப்படி பட்டாலாம் என்னடா சுவனைக்கு அவன் இடத்துல என்ன ஒப்படைச்சிட்டு போறது நியாயமானா? நானும் அரண்மனைக்கு வரேனா? நானும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேனா? நாம இருவரும் அரண்மனைக்கு போகலாம். இல்ல உன் தலையில நான் பெரிய பாரதியா சுமக்க சொல்றேன். அண்ணா என்னால முடியலையே சொல்றதுக்கு இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை அண்ணியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. என்ன நடிக்க முடியாது. என்னுடைய உடம்பில் இருந்து உயிரே பிரிந்தாலும் சரி, உன்னுடைய கருத்தால் என்னை கொண்டு வைத்தாலும் சரி, அது என்ன நடக்க மாட்டேன்.
ஐயோ என்ன பாட்டு என்னோட பிடிக்கும் பாருடி ஏய்